ம். அத்த, உங்களோட கைக்கு என்னாச்சு அத்த? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காயம் படதான் செய்யும். அப்படின்னா? அதாவது எல்லாத்துக்குமே நீ விளக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? அப்புறம் ஷானு, நீ எறும்புக்கு டீ எடுத்துட்டு வா, இஞ்சி போட்டு இப்பவே. என்னாச்சு சுமதி, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? அக்கா, கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே போறீங்களா? நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இவ்வளவு ரூடா பேசுற? சொல்லுங்கறல, என்ன பிரச்சனை? சுமதி, நீ என்கிட்ட சொல்லுமா, உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்றேன்ல. என்ன கொஞ்ச நேரம் இங்க அமைதியா இருக்க விடுங்க போதும். சௌமியா, அவ கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கட்டும். அவ நார்மல் ஆயிட்டானா அப்புறமா நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. வாங்கிறது போலாம். அது சரி பிரீத்தி, உன்னோட வேலையும் முடிஞ்சது. இங்க பாருமா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாலாம் இருக்கக்கூடாது பிரீத்தி. எனக்கு இது சரியா படல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நான் நினைச்சது நடந்துருச்சுங்க. சுமதியோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கு இப்போ நடந்தது சரிதான். அட அக்கா, நாங்க சொல்றதும் அதுதான். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நடக்கும் சொல்லுங்க? உங்களுக்கே தெரியும்ல, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காளுங்கன்னு. சரிதானே? நீ டீ டிஃபன் எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு அது போதும். இந்த வீட்டோட உறவுகளை சமாளிக்கிறதுக்கு, இந்த வீட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். போ. சுமதி, கூட நான் கட் பண்றேன். வேண்டாக்கா, நானே பண்ணிக்கிறேன். நீ மட்டும் ஏன் செய்யணும்? நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு உதவி பண்றேன். அத கூட. என்னாச்சு? எங்க போயிட்டு இருக்க? நீங்க சமைக்க போறீங்களா? சரி, நீங்களே சமைச்சுக்கோங்க, நான் இங்க இருந்து போறேன். சௌமியா, இப்பதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பமாக போகுது.